கர்த்தருடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஓய்நாள் பள்ளி பாடத்தை எடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாடத்தை தொடங்கும் முன்னதாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஓய்நாள் வேளையில் உம்முடைய பாடத்தை படிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த பாடத்தை நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்பா. நான் உம்முடைய கருவி என்னை முற்றிலுமாக மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட செய்யும் ஆண்டவரே. இது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாக அமைவதற்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இந்த காலாண்டு முழுவதும் யாத்திரையாகமம் புத்தகத்தை பற்றி நாம் படித்து வருகிறோம். அதனுடைய மைய கருத்தாக ஆசரிப்பு கூடாரம் என்கிற தலைப்பிலே இன்றைய பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். இந்த பாடம் எந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷலானது, எந்த வகையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பாடத்திற்குள் யாத்திரையாகும் புத்தகம் மொத்தத்தையும் நம்ம அடக்கிடலாம். அந்த அளவிற்கு இந்த பாடமானது மிகவும் முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. அது ஏன் என்று சொல்லி நாம் இதை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். பாடத்தை எடுப்பதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் அங்கே இருந்து கூட பதில் சொல்லலாம், அல்லது முன்பு வந்து சொன்னாலும் சற்று பிரயோஜனமாக இருக்கும், எளிதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் புரிந்து கொள்வதற்கு. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சிறுவர்களாக இருந்தாலும் சரி அல்லது முதியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசியிருப்பார். ஏதாவது ஒரு சமயத்தில் யாராவது நம்மை குற்றம் சாட்டியிருப்பார்கள். அந்த இடத்துல நமக்காக வந்து இன்னொருத்தவங்க பேசியிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இங்கே ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சின்னு சொன்னால், ஷார்ட்டாக நீங்கள் முன்பாக வந்து அல்லது அங்கே இருந்து கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நிலைத்து நிற்க முடியவில்லை, அல்லது உங்களுடைய கூற்றை அல்லது உங்களுடைய கருத்தை நிலைநாட்ட முடியவில்லை, அந்த சமயத்தில் உங்களுக்காக பரிந்து பேச யாராவது வந்தார்களா? சரி, அப்படி இருந்தால் நீங்கள் யோசிச்சு வைங்க, அப்புறமா நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னொரு கேள்வி, நம்ம எல்லாருக்குமே பைபிளில் ரொம்ப விருப்பமான வசனம் அல்லது விருப்பமான ஒரு அதிகாரம் என்று சொல்லி இருக்கும். சங்கீதம் 23. ஓகே, அந்த மாதிரி யோவான் புத்தகத்தில் உங்களுக்கு விருப்பமான அதிகாரம் ஏதாவது இருக்கா? யோவான் 17. ஓகே, அனிதா மிஸ் 17 சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது? ஓகே, யோவான் 17 நான் மிகவும் எதிர்பார்த்த ஒரு பதில். ஏனென்றால் எனக்கும் வேதாகமத்திலேயே பிடித்த ஒரு அதிகாரம் யோவான் 17ஆம் அதிகாரம். அதை நாம் வாய்ப்பு இருந்தால் இறுதியாக மாறி மாறி வாசிக்கலாம். அது மிகவும் அற்புதமான ஒரு அதிகாரம். சரி, இந்த யாத்திரையாகும் புஸ்தகம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மனித குலம் தொடங்கிய முதலே 3 முக்கியமான வேலைகளை இந்த மனிதர்கள் செய்து வந்தார்கள். அவங்களுக்கு 3 முக்கியமான ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. பாவத்திற்கு முன்பதாக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய 3 வேலைகள். முதலாவது என்னென்னா, நெருக்கமாக தேவனோடு வாழ்வது. தன்னை படைத்த தேவனோடு நெருக்கமாக வாழ வேண்டும். அவரை தொழுது சேவிக்க வேண்டும். 2வது. 3வது, அவரை பற்றி சரியான காட்சியை பிறருக்கு காட்ட வேண்டும். அவரை பற்றிய சரியான காட்சியை பிறருக்கு காட்ட வேண்டும். நான் சொன்ன இந்த 3வது பாயிண்ட் தான் மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அவரை பற்றிய சரியான காட்சியை பிறருக்கு காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆரம்பத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த உடனேயே இயேசு கிறிஸ்து மேல் இருந்த ஒரு பார்வை இந்த மனிதர்களுக்கு மாறிவிட்டது. அதுவரை இயேசு கிறிஸ்துவ ஒரு அக்கறை உள்ளவராக, அன்பானவராக, நம்மை தேற்றுபவராக பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் பயப்பட ஆரம்பித்தான். பயப்படுறது அப்படின்னா தீமை விட்டு விலகும் அந்த பயத்தை நான் குறிப்பிடலை. லிட்ரலாக அவரை பார்த்து, ஐயோ அவர் என்னை கொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து மனிதன் பயப்பட ஆரம்பித்தான். அந்த பயம் தேவனுடைய குணம் அல்ல. இன்னொரு புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக அந்த வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. Satan has misrepresented the character of God. Satan has misrepresented the
கேரக்டர் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய உண்மையான குணத்தை திரித்து காட்டிவிட்டான் சாத்தான். இரண்டாவது கொடுத்துருப்பாங்க, he has clothed him with his own attributes. அவனுடைய சித்தாந்தங்களை அவர் மீது வைத்தான். அந்த தேவன் கொடுமைக்காரர், அந்த தேவன் ஒரு கொலைகாரர் என்று சொல்லி அவனுடைய சித்தாந்தங்களை தேவன் மீது ஒட்டி வைத்து காட்டினான். மூன்றாவது, he has represented him as a being of inflexible sternness. inflexible sternness அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு நெகிழ்வு இல்லாத, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத, கண்டிப்புள்ள ஒரு தேவனாக சாத்தான் தேவனை சித்தரித்தான். இந்த மூன்று காரியங்களினால் தேவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே, இந்த பரிசுத்தமான ஒரு தொடர்புக்கு இடையே சாத்தானுடைய நிழல் புகுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் தேவன் ஒரு முடிவெடுத்தார், அந்த நிழலை முறியடிக்க வேண்டும். அந்த நிழலை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டும். அவர் உண்மையான குணத்தை நமக்கு நேரடியாக பறைசாற்ற வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த பூமிக்கு வந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களுக்கு இரண்டு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னால், நான் உன் கூடவே இருப்பேன்ப்பா, நான் உன்னை மீட்டு கொள்வேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ? மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு அவனை முதலாக நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி வந்து சந்தித்த பிறகு இந்த ரெண்டு காரியத்தை சொல்லியிருப்பார். உன் கூடயே இருப்பேன், நான் அவனை மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு. எப்படி தேவன் மனிதனோடு கூட இருப்பார், எப்படி தேவன் நம்மை மீட்டு கொள்வார் என்பதை ஒரு சாட்சியாக அல்லது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வாழ்ந்து காட்டுவதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் மனிதனிடம் கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்திலேருந்து நம்ம பலவிதமான சத்தியங்களை படிச்சுக்கலாம், பலவிதமான தீர்க்க தரிசனங்களை ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக நாம் படித்து கொள்ளலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு வார்த்தையில் இந்த ஆசரிப்பு கூடாரம், அது மட்டும் இல்லை, வேதாகமத்தில் என்னென்ன பெரிய சத்தியங்கள் இருக்கோ அதனுடைய மைய கருத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கிடலாம். என்ன வார்த்தைன்னா இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோடே, தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அதை தான் ஓய்வு நாளின் வாயிலாகவும் நமக்கு தெரியப்படுத்துகிறார், ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாகவும் நமக்கு தெரியப்படுத்துகிறார். எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 17ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை, ஒரு சில முக்கியமான வசனங்களை நான் மேற்கொள்ளிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த அதிகாரம் எதற்காக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அதிகாரம் அப்படின்னு சொன்னால், மனிதன் மேலே தேவனுக்கு இவ்வளவு பிரியம் உண்டா, தேவனுக்கு இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு இந்த மனிதர்கள் மீது உண்டா அப்படிங்கிறத அந்த அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 11ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. இந்த வசனம் எப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பூலோகத்திற்கு வந்த பிறகு பரமேறி செல்வதற்கு முன்பதாக பிதாவானவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் இந்த 17ஆவது அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11ஆவது வசனம் என்ன சொல்லுது? நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். பிதாவே, எனக்கான வேலை முடிய போகுது, நான் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு வெளியே போக போகிறேன். ஆனால் இவங்க இன்னும் உலகத்தில் தான் வாழ போகிறாங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். எனக்கு நீங்கள் ஒரு சில ஜனங்கள் இருக்காங்க, நான் போன பிறகும் அவங்க ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதனால் நீங்கள் அவங்கள பார்த்துக்கங்க, உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இது யாருக்கு பொருந்தும்? இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு லிட்ரலாக பொருந்தும். லிட்ரலாக மனிதர்களாக வாழ்ந்து தேவனை அன்றைக்கு கடைபிடித்தவர்களை குறிக்கும். சரி, அடுத்து 13ஆவது வசனம் வாசிப்போம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் பரலோகத்துக்கு வரப்போகிறேன், இவங்க இன்னும் பூமியில் தான் இருக்க போகிறாங்க மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு ஒரு சோகம் ஏற்படும், ஏன்னா நான் இவங்களை விட்டு பிரிந்து போகிறதுனால. ஆனால் அவங்க சோகமாக இருக்கக்கூடாது, அவங்க நிறைவாய் சந்தோஷம் அடையணும். அதுக்காக தான் நான் இங்கே இருக்கும்போதே இந்த ஜெபத்தை உங்ககிட்ட பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. 14ஆவது வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இதையும் சொல்கிறார், நான் எப்படி இந்த உலகத்திற்கு சாராத ஒருவனோ அதே போல் இந்த மனிதர்களும், என்னை பின்பற்றிய இந்த மனிதர்களும் இந்த உலகத்தார் அல்ல.
அதனால இந்த உலகம் அவங்கள ஒதுக்கிருச்சு, பகைச்சிருச்சு, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லி நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். 20வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? இங்கே தான் நமக்காகவும் அன்னைக்கே வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்து வேண்டுகிறார். அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்காக மட்டும் இல்லை, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நம்மளை விசுவாசிக்கிறோம்ல ஆண்டவரை, உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவானவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு சம்பவம் உலக மனிதர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இதன் மூலமாக அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய அன்பை தியானிக்க தவறுவதால், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள தவறுவதால் பெரிய சத்தியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவருக்குள்ளாக நம்மால் வாழ முடியவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தை யார் கட்டுனா? தேவன் என்ன பிளான்னு சொல்லிட்டு மோசே கிட்ட கொடுத்தாரு. அதன் மூலமாக பெசலேயேல், அகோலியா போன்ற ஞானிகள் மூலமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுவதற்கு நிச்சயமாக நிதி வேண்டும், அப்படி தானே? நிதி வேணும், அல்லது கட்டுவதற்கு கட்டுமான அந்த 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 திங்ஸ் வேணும். அது இருந்தால் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட முடியும். யார் கொடுத்தா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு பொருட்களை? மிகவும் ஆச்சரியமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு பணத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த பொருட்களையும் கொடுக்குறாங்க. ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. யாத்திரையாகமம் 36 வசனங்கள் 5 மற்றும் 6. எனக்கு எது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற அந்த மக்கள் சொன்னாங்களாம் மோசே கிட்ட, ஐயா இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான பணத்தையும் தாண்டி, தேவையான பொருட்களையும் தாண்டி நமக்கு நிறையா பொருட்கள் வந்து கொண்டு இருக்கு, பொருட்கள் போதும், நம்ம கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்ன பிறகு 36வது வசனத்தில் மோசே மக்களை பார்த்து சொல்கிறாரு, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் கொண்டு வராதீங்க, உங்கள் காணிக்கைகள் எல்லாம் போதும் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. நம்ம இத்தனை நாள் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடூரமான மக்களாக பார்த்துருப்போம், முறுமுறுக்கிற ஒரு கெட்ட மனிதர்களாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க கிட்ட காணப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த காணிக்கைகளை உதாரத்துவமாக கொடுக்கும் ஒரு பழக்கம். அவங்கக்கிட்ட எங்கேருந்து இந்த பொருட்கள் பணம் இதெல்லாம் வந்துச்சு? அவங்க அடிமைகளாக தானே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க எகிப்தில். அவங்க அடிமைகளாக வாழ்ந்து அந்த நேரத்திலேயே ஒரு சில பொருட்களை அந்த எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல்களை கொடுப்பாங்க. இன்னொன்று, அந்த 10 வாதைகள் முடிந்த பிறகு அந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்பொழுது அந்த எகிப்தியர்கள் நிறைய திங்ஸ் கொடுப்பாங்க. எப்பா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம், நாங்கள் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் தரோம், நீங்கள் இடத்த காலி பண்ணி வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் கெட்ட மனிதர்களாகவே இருந்தால், இஸ்ரவேலர்கள் ஒரு தேவனுக்கு எதிராக உள்ள மனிதர்களாக இருந்தால் அவங்களுடைய பொண்ணையும் பொருளையும் கொடுத்துருப்பாங்களா? நிச்சயமாக மாட்டாங்கல்ல. ஏன்னா இஸ்ரவேலர்கள் கெட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள், தேவன் மீது விசுவாசம் இல்லாதவர்கள், நாளைய குறித்து பயப்படுகிறவர்கள். அப்படி நாளைய குறித்து பயப்படுறாங்கன்னு சொன்னால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சந்ததியினருக்கும் சொத்துக்கள் வேணும், அதை நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கலாம் அந்த இஸ்ரவேலர்கள். ஆனால் அப்படி இல்லை, அவங்க ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. வாரம் வருவாங்களா
அவங்களுடைய பலிகளை செலுத்துவதற்கு, பாவத்தை அறிக்கையிடுவதற்கு அப்படின்னா அதெல்லாம் ப்ராம்ப்டாக வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்போது அவங்க ரொம்ப ஒன்றும் கெட்டவங்களா இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதே ஒரு வாழ்க்கை தான் அன்றைக்கி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று இவங்க தான் இஸ்ரவேலர்களா அப்படின்னு தோணும் அளவிற்கு நல்லவங்களாக இருப்பாங்க, காணிக்கைகளை கொடுப்பாங்க, நிதியை கொடுப்பாங்க. இன்னொன்று அப்படியே மாறாக தேவனுக்கு எதிராகவும் போவாங்க. சரி, இதே சம்பவத்தில் நாம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் என்ன கற்றுக்கொண்டோம்? தேவனுக்கென்று உதார்த்தவமாக காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், ஆலயத்திற்கென்று பொருட்களை கொடுக்க வேண்டும். இது நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சபையை நடத்துகிறவர்கள் நிதியை சரியாக பயன்படுத்த வேண்டும். என்கிட்ட நிறைய நிதி இருக்குன்றதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடாது. தேவன் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் என்பதற்காக உதார்த்தமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு 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 வரையறையின்றி நாம் செலவிடக்கூடாது. அதை தான் மோசே நமக்கு கற்பிக்கிறார். மோசே நினைத்திருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்கள் காணிக்கைகளை கொடுங்க, நீங்கள் உங்களுடைய பொன்னையும் பொருளையும் கொடுங்க, நம்ம சேர்த்து வச்சுக்குவோம், மிச்சம் இருக்கிற பணத்தில் நம்ம ஆசிரியப்பு கூடத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க நிறைய பொன்னையும் பொருளையும் அந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணவில்லை. கரெக்டாக பிளான் போட்டார். ஆசிரியப்பு கூடத்தை கட்டுவதற்கு இவ்வளவு பொருட்கள் தேவை, இவ்வளவு நிதி தேவை. அந்த நிதி வந்த பிறகு போதும் ஐயா, நீங்கள் கொடுத்த எல்லா காணிக்கைகளும் பொருட்களும் போதும், ஸ்திரீகளாவது புருஷர்களாவது இனி எதையும் கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் சைனை போட்டார். ஸோ இதையும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த ஆசிரியப்பு கூடாரத்திலிருந்து அல்லது இந்த ஆசிரியப்பு கூடார சத்தியத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஓய்வு நாள், இரண்டாவது தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை உக்கிரானத்துவம், மூன்றாவது தேவனுடைய பிரசன்னம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அடுத்து 38வது வசனம். தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை பகலில் மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் வழி நடத்தியதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. எதற்காக தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்குறேனே. நாம் பொதுவாக பொன், வெள்ளி போன்ற உலோகங்களை பயன்படுத்துவதை தவிர்ப்போம், அப்படி தானே? எதனால் தவிர்க்கிறோம்? பொன், வெள்ளி போன்ற உயரிய உலோகங்களை நாம் பயன்படுத்துவதை தவிர்க்கிறோம். அதற்காக தான் நாம் பெரிதாக நகைகளை அணிவதில்லை, அப்படி தானே? எதனால அப்படி பண்ணுறோம்? அதற்கான காரணம் என்ன? வெள்ளியும் பொண்ணும் போட்டிருந்தா மீண்டும் அவங்க கண்ணுக்குட்டி அதிலேருந்து செஞ்சுருவாங்க, அவங்க பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. நகைகள் அணியக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் தாழ்மை குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நகைகள் மட்டும் இல்லை, உயரிய வஸ்திரங்களையும் நம்ம அணிய மாட்டோம், அப்படி தானே? ஏன் அணிய மாட்டோம்? அது நமக்குள்ளாக ஒரு பெருமையை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அணிய மாட்டோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வெளியில் பார்க்குறவங்க, இவங்களா நகை போட மாட்டாங்கப்பா, இவங்களா தங்கம் வெளியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு மேலோட்டமாக தான் கூறுவார்கள். நாமும் அப்படி மேலோட்டமாக, ஆனால் அதை மிஸ் சொல்கிறாங்க, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக போடுவோம் அப்படின்ட்டு. ஓகே, மேலோட்டமாக நம்மும் புரிந்து கொள்ளக்கூடாது, அதனுடைய உள்ளே இருக்கிற ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். நாம் தாழ்மை குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பொண்ணு வெளியும் போட்டுட்டு, நான் ஒரு உயரிய வஸ்திரத்தை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால், அங்கே உள்ள எல்லாருடைய கண்களும் நம்ம மேலே தான் இருக்கும். எல்லாருடைய கண்களும் நம்ம மேலே இருக்கிறப்போ நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, நம்மளுடைய மனம் வந்துக்கிட்டு ரொம்ப கடினப்பட்டு போயிடும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்துன்னு இருக்கிறார். அதனால் நாம் அந்த காரியங்களை தவிர்க்கிறோம். சரி, இப்படி இருக்கிறோம்ல, ஆண்டவர் மட்டும் எதுக்கு ஆசிரியப்பு கூடத்தை கட்டுறதுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கலம், அப்புறம் நூல் முதற்கொண்டு அந்த உயரிய நூல், அப்புறம் ஒலிவ எண்ணெய், சீத்தி மரம், உயரிய பொருட்களாக கேட்டார்? ஆண்டவர் மட்டும் எதுக்கு கேட்டார்? அவர் ரொம்ப தாழ்மையாக ஒரு சாதாரண காரியங்களை வைத்து ஆசிரியப்பு கூடத்தை கட்டியிருக்கலாம்ல. ஸோ ஒட்டு மொத்தமாக பரலோகத்தை
பிரதிபலிக்கிற, பரலோகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு காரியமாக தான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. சரி, எதற்காக தேவன் அவ்வளவு உயரிய பொருட்களை கொண்டு கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் எப்படி இருந்தாங்க? சிட்டிசனா? அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக இருக்கிறப்ப அவங்கக்கிட்ட தங்கமெல்லாம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. எகிப்தியர்கள் தங்கம் வச்சுருப்பாங்களா? வெள்ளி வச்சுருப்பாங்களா? உயரிய வஸ்திரங்கள் போட்டிருப்பாங்களா? வச்சுருப்பாங்க. அந்த மனிதர்களை, அந்த பொருட்களை பிரம்மாண்டமாக பார்த்து கொண்டார்கள் இந்த இஸ்ரவேலர்கள். வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகும் அந்த பிரம்மாண்டத்தை பற்றி தான் அவன் யோசித்து கொண்டிருந்தான். அங்கே மக்கள் எவ்வளோ உயரிய மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அதை உடைத்து போட விரும்பினார். அவர்களை விட தேவன் மிகப்பெரியவர், மிகவும் உயர்ந்தவர் என்பதை காட்டுவதற்காக தங்க மூலம், தங்கம், வெள்ளி, வெண்கலம், உயரிய ஒளிவை எண்ணெய், சீத்தி மரம் இவைகளெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அதற்காக தான் அந்த இடத்துல அது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். சரி, ஓய்வு நாள் எதற்காக நாம் ஆசரிக்கிறோம்? இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நம்மளாம் வளர்ந்து வரும் பொழுதே இதை சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்கப்பட்டிருப்போம், அப்படி தானே? சிம்பிளாக சொல்லுங்கள், ஓய்வு நாள் நம்ம எதுக்கு ஆசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தார் பொதுவாக கூறும் கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், ஓய்வு நாள் யூதர்களுக்கானது. யூதர்களுக்கு தான் தேவன் ஓய்வு நாளை கொடுத்தார். 7ஆம் நாள் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க தேவையில்லை. என்னைக்குனாலும் ஆண்டவர் நம்ம தொழுது கொள்ளலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், சரியா தப்பான்னு பாருங்கள். நம்ம எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு நம்முடைய சபையில் வந்து ஆராதனை நடத்தலாமா கூடாதா? நடத்தலாம். எல்லா நாளும் நடத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை நடத்தலாம், செவ்வாய்க்கிழமை நடத்தலாம், புதன்கிழமை நடத்தலாம், சனிக்கிழமை நடத்தலாம். எதற்காக நாம் சனிக்கிழமையை பிரத்யேகமாக ஸ்பெஷலைஸ்டாக இன்றைக்கி சாபத் டே அப்படின்னு நம்ம ஆசரிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே இடையில கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம் அது கிடையாது. இடையில ஒரு குலத்தாருக்கு மட்டும், ஒரு கூட்டத்துக்கு மட்டும், அல்லது ஒரு நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு, அல்லது ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம் இது கிடையாது. மாறாக இந்த உலகத்திற்கு ஒரு யுனிவர்சல் லாவாக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஓய்வு நாள். எப்படி நானா சொல்கிறேன்னா அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது படைப்பின் செய்தியில், அந்த கிரியேஷன்லேயே ஆண்டவர் ஓய்வு நாளையும் நியமிக்கிறார். 6 நாளும் ஒவ்வொரு காரியத்தை படைத்து விட்டு ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை பரிசுத்தமாக்குறார். அன்னைக்கு நீ ஆனாலும், உன் குமாரனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், வேலைக்காரனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், அது என்னுடைய நாள், நீ எனக்கான வேலையை பண்ணு அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டில் எதுக்காக ஆண்டவர் ஓய்வு நாளை, ஆண்டவர் கர்த்தர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார், மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக அல்ல, ஓய்வு நாள் தான் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்லாம் எதற்காக வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த யூதர்கள் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக போய் அந்த ஓய்வு நாளை தவறாக புரிந்து கொண்டார்கள், தவறாக ஆசரிக்க தொடங்கிவிட்டார்கள் யூதர்கள். அதற்காக தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை சொல்கிறார். என்ன தவறாக ஆசரிக்க ஆரம்பித்தாங்க அந்த ஓய்வு நாளை அப்படின்னு சொன்னால், யூதர்கள் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சாங்கன்னா படுத்த பாயை மடிக்க மாட்டாங்க. யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விட மாட்டாங்க. பசிச்சா சாப்பிட மாட்டாங்க. அதுலேயே 2 பிரிவினர் இருந்தாங்க. ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. வேற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பாத்ரூம் கூட போகாமல் இருந்தாங்க. அதுவும் ஒரு வேலை என்று சொல்லி. தேவனுக்கு இதை பார்த்த உடனே கோபம் வருமா வராதா? ஐயா, நான் எதுக்காக இந்த ஓய்வு நாளில் படைத்தேன்? என்னை நீ ஆசரிக்கணும், என்னை நீ தொழுது கொள்ளணும். இந்த உலகத்தில் உலக பிரகாரமான வேலைகள் உனக்கு 1000 இருக்கும். ஆனால் எனக்கென்று பரலோகத்திலே நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் தான் நம்முடைய சிருஷ்டிகர் என்பதை நாம் நினைவு கூறுவதற்காக இந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அவருக்கான வேலைகள் நம்ம செய்யலாம். அதற்காக தான் நாம் மருத்துவ வேலைகளுக்காக சனிக்கிழமை செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு தடை போடுவதில்லை. ஏன்னா அங்கேயும் போய் நம்ம ஊழியம் தான் பண்ண போகிறோம், அப்படி தானே? அதற்காக வேண்டியது தான். ஆனால் இந்த யூதர்கள் மாற்றி புரிந்து கொண்டதனால் அவர்களுக்காக தான் புது ஏற்பாட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓய்வு நாள் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அந்த ஆசரிப்பு கூடத்துக்கு மேலே இருந்துச்சு. அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த பயணம் முழுவதும் அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பமும் அவங்களை பாதுகாத்து கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. அதை ஓய்வு நாளின் மூலமாக அவருடைய பிரச்சனத்தை உணர்வதற்காக தான் தேவன் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு லிட்ரலாக பார்க்குற மாதிரியே செஞ்சு கொடுத்தார். இப்போ நம்மெல்லாம் தேவனுடைய பிரச்சனத்தை உணர்வோமா? தேவனுடைய பிரச்சனத்தை பார்ப்போமா? நிச்சயமாக பார்ப்போம். நம்முடைய மனக்கண்களால் பார்ப்போம், நம்முடைய விசுவாசத்தினால் பார்ப்போம். ஆனால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை. பல ஆண்டுகளாக எகிப்திலே அடிமையாக இருந்து அவருடைய மனது மழுகி போய்விட்டது. இப்போ அவங்களுக்கு தேவன் தன்னுடைய பிரச்சனத்தை காட்ட வேண்டும். அதற்காக எல்லாத்தையுமே லிட்டரலாக காட்டுறாரு. நான் பரலோகத்தில் இருக்கேன், பரலோகத்தில் உனக்காக பரிந்து பேசுவேன். அதற்கான ஒரு உதாரணம் தான், அதற்கான ஒரு மாதிரி தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். என்னுடைய பிரச்சனை எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருக்கிறது, உன் கூடையே வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான ஒரு மாதிரி தான் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியாக காண்பித்து கொடுக்கிறார். நான் இன்னைக்கு ஒரு பழக்கத்தை நாம் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பாடத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இது தோன்றியது. நாம் நம்மளை பார்க்குறப்போ எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே ஒரு மேகஸ்தம்பம் இருந்துச்சோ, அதே மாதிரியான ஒரு மேகஸ்தம்பம் நமக்கு மேலேயும் இருப்பதாக நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எனக்கு மேலே ஆண்டவருடைய அந்த மேகஸ்தம்பம் இருப்பது போலவே நான் எப்பொழுதும் என்னுடைய மனக்கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நான் யாரையெல்லாம் பார்க்குறேனோ எல்லாருடைய தலைக்கு மேலேயும் அந்த மேகஸ்தம்பம் இருப்பதாக நாம் உணர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மனிதர்களுக்கிடையே ஏன் பிரச்சனைகள் வருகிறது? நான் முகம் தெரியாத மனிதர்கள்ட்ட மட்டும் சொல்லலை, நாம் அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு கூட பிறந்தவர்கள் போன்ற எல்லாருக்கிட்டையும் தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பையனை பார்க்குறேன், எனக்கு அவன் மேலே கோபம் வருது, நான் அவனை திட்டுறேன். அவன் ஏதாவது எனக்கு எதிராக பேசிவிட்டான் அப்படின்னு சொன்னால், சுற்றி யார் இருக்கான்றதை நான் பார்க்குறது கிடையாது, வாய்க்கு வந்த வார்த்தையினால் அவனை நோக்கடித்து விடுகிறேன். அதே இது அந்த பையனுக்கு மேலே தேவனுடைய பிரசனம் இருப்பதாக நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னா, எனக்கு மேலே தேவனுடைய பிரசனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால், தகாத வார்த்தையினால் நான் அவனை திட்டுவேனா? நான் கடவுள்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்பா, நீங்கள் படிச்சிங்க, நானும் உம்முடைய பிள்ளை, அவனும் உம்முடைய பிள்ளை, நீங்கள் அவனை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக அவனை வந்துக்கிட்டு நம்முடைய வாய்களினால் நாம் பாவங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி நான் உணர்கிறேன். ஆகல் தேவனுடைய பிரச்சனத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஓய்வு நாளில் 5 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஓய்வு நாள் எதற்காக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக எவைகளை நினைவு கூறத்தக்கதாக அந்த ஓய்வு நாள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், முதலாவது, காட் இஸ் ஆர் கிரியேட்டர். காட் இஸ் த கிரியேட்டர். தேவன் நம்முடைய சிருஷ்டிகர் என்பதை நாம் நினைவு கூறத்தக்கதாக. இரண்டாவது, நம்முடைய தொழுகையின் ஆதாரமாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக அந்த ஓய்வு நாள் அமைந்து இருக்கிறது. தேவன் என்னுடைய கிரியேட்டர், நான் அவனுடைய கிரியேட்டட் பீயிங், நான் அவரை தொழுது கொள்ளணும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது, த மெசாயா வில் கம். என்னுடைய பிளான் ஆஃப் சால்வேஷன்லாம் முடிந்து என்னை மீண்டுமாக அழைத்து செல்வதற்காக மேசியா இந்த உலகத்திற்கு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்தது, சால்வேஷன் பை கிரேஸ். நான் செய்யக்கூடிய கிரியைகள்னால எனக்கு ரட்சிப்பு கிடையாது, கிருபையினால் தான் முற்றிலுமாக எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த கிறிஸ்தவத்தில் வளர 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 நம்முடைய மனது எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால், நான் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறேன், நான் தேவன் கூறியபடி இந்த கற்பனைகள்லாம் கை கொள்கிறேன், அதனால தான் எனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனது மாறிவிடுகிறது. ஆனால் அப்படி மாறக்கூடாது. எப்பொழுதுமே கிருபையினால் மாத்திரம்தான் எனக்கு ரட்சிப்பு. அந்த கிருபையினாலே ரட்சிப்பு அடைந்து விட்டேன், இனி இந்த உலகத்தில் தான் நான் வாழப் போகிறேன். வாழும் பொழுது நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா,
அதற்கு தான் 10 கற்பனைகள் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. பாவத்தில் இருந்தேன், தேவனுடைய அலாதி கிருபையினாலே நான் மீட்கப்பட்டேன். மீண்டும் நான் பரலோகத்துக்கு போகல, என்னுடைய மரணம் வரைக்கும் அல்லது தேவனுடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்தில் தான் வாழ போகிறேன். வாழுகின்ற அந்த காலத்திலே நான் எப்படி வாழ வேண்டும், அதற்காக தான் ஆதியிலே கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகளை நான் பின்பற்றி வாழ வேண்டும். இந்த பாடத்தில் நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் ஆட் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். சரி, அப்படியானால் நான் ஒரு சிறு ஜெபத்தோடு இன்றைய பாடத்தை முடிக்கும் ஆசைப்படுகிறேன். எங்கள் அன்பும் இருக்கும் இருந்த பரமபிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி பாடத்தை படிக்க கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த 13 வாரங்களும் யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம். அது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பிரயோஜனமாக அமைந்தது. அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த ஆசிரியப்பு கூடத்தின் மூலமாக நீர் 3 முக்கியமான காரியங்களை எங்களுக்கு நீர் கற்பித்து கொடுத்தீர். ஓய்வு நாளை நாங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும், எதற்காக ஆசரிக்க வேண்டும், நாங்கள் காணிக்கைகளை எப்படி கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் எவ்வாறாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை நீங்கள் கற்பித்து கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை வைத்து இந்த உலகத்திலே எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் நாங்கள் உமக்கு எதிரானவர்களாக, உமக்கு எதிரிகளாக நாங்கள் விடாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மீதான வேலைகளை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் கடந்து போகிற மற்ற ஆராதனைகளையும் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. ஓகே, நாம் ஏன் சாபத்தை கீப் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் அங்கிள் சொன்னாங்க. அவர் நம்முடைய கிரியேட்டர், தேவன் நம்முடைய சிருஷ்டிகர், அதற்காக மாத்திரம் நம்ம ஓய்வு நாள் கடைபிடிக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், ஹீ இஸ் அ ரெடீமர், தேவன் நம்முடைய மீட்பர், அதற்காகவும் நாம் தேவனை நாம் ஓய்வு நாளை கீப் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஓகே, நான் இப்போ இன்னொரு கேள்வியை ஆக்சுவலாக என்னென்னா பிரமாணத்தை பார்க்கணும். யாத்திராகமம் 20வது அதிகாரம் பிரமாணம் எழுதப்பட்டிருந்துச்சு. பிரமாணம் சொல்லப்பட்ட மோசே உபாகமத்தில் 5வது அதிகாரத்தை சொல்லியிருப்பார். 2 பிரமாணத்துலேயும் 4வது பிரமாணம் எழுதப்பட்ட விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். படித்து பார்த்தோன்னா, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார், ஆகையால் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறாரு, அதனால் ஓய்வு நாளில் தொழுகை செய்யுங்க. உபாகமம் 5வது அதிகாரம் சிருஷ்டிப்பை பேசாது. அது எப்படி ஆரம்பிக்குன்னா, எகிப்து தேசத்தில் நீ அடிமையாக இருந்த, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஆண்டவர் அவர், அதனால் ஓய்வு நாளை நீ ஆசரி. இப்போ அவங்கள அடிமைத்தனத்திலேருந்து மீட்டார், நம்மளை பாவ அடிமைத்தனத்திலேருந்து மீட்டிருக்கிறார். ஆமாம். ஸோ படைத்திருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார், அதனால் நம்ம ஓய்வு நாளில் தொழுகை செய்கிறோம். ஆமாம். அதில் இன்னொரு கருத்து, நன்றி உங்களுடைய கருத்து இருக்குது. அந்த கருத்தில் இன்னொரு கருத்து நம்ம என்ன ஆட் பண்ணலான்னு சொன்னால், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் எப்பொழுது இவர்களுக்கு எல்லா காரியங்களும் கற்பித்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்ட பிறகு, அதே போல் நாமும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்ட பிறகு நமக்கு முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் ஓய்வு நாள். அன்னைக்கு அவங்கக்கிட்ட ஓய்வு நாளை சோதித்தார், மன்னாவை பொழிந்து. சனிக்கிழமை மன்னா பொழியாது, 7வது நாள் மன்னா பொழியாது, அதனால் 6வது நாளே அவங்க அடுத்த நாளுக்கும் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேவன் சோதித்தறிந்தார். இவங்க எனக்கு கீழ்ப்படிவாங்களோ மாட்டாங்களோ என்று தெரிந்து கொள்வதற்காக. அதே போல் தான் தேவன் இன்றைக்கும் நம்மையும் சோதிக்க விரும்புகிறார். வாசிக்கிறேன். உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இது 4வது பிரமாணம். ஆமாம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் எப்படி இருக்காது. ஸோ இதை நாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவ்வளோதான். நன்றி, கருத்து இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய 2ஆம் வருகையின் நாளில் ஒரு கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் நான் உங்களை அறியேன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க, ஆண்டவரே உங்களுடைய பேரை கொண்டு தான் நாங்கள் பிசாசை துரத்தணும், உடவர்களை நடக்க வச்சோம், உயிரோடு எழுப்பணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை அறியேன் என்று கூறுகிறார்?
ஏன்னா அவருடைய பேரை வைத்து தானே அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாங்க அந்த மனிதர்கள். ஆனால் அந்த இடது பக்கம் இருக்கிற அந்த மக்களை பார்த்து நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுருவார். ஏன் அனுப்பிவிடுவார்? நேரமில்லாத காரணத்தில் நானே சொல்லிடுறேன். நிச்சயமாக அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை புறப்பட்டதா அப்படின்னா புறப்பட்டது தான். அந்த மனிதர்கள் அந்த முடவர்களை நடக்க வைத்த பொழுது, நோயாளிகளை சுகப்படுத்தும் பொழுது, தேவனுடைய நாமத்தை கொண்டு அவர்கள் சுகப்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லமை புறப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக புறப்பட்டது தான். ஆனாலும் தேவன் எதனால் நான் உங்களை அறியேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் அவங்களுடைய சுய மேன்மைக்காக செஞ்சாங்க. அவங்க பேச்சு மாட்டோம், அவங்களுடைய வாயின் வார்த்தை மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதாவின் நாமத்தினால் அப்படின்னு பண்ணாங்களே ஒழிய, அவங்களுடைய எண்ணம் சமுதாயத்தில் அவங்க பார்க்குற பார்வை என்னன்னா, நான் சொன்னால் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், நான் என்ன ப்ரேயர் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுய பெருமையை, சுயத்தை நிலைநாட்ட முயற்சித்தார்கள். அதனால தான் இறுதி காலத்தில் ஆண்டவர் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நமக்கும் அதுதான். தேவன் நமக்கு பல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். பேசக்கூடிய தாளந்து, பாடக்கூடிய தாளந்து, இசையை மீட்டக்கூடிய தாளந்து, மேலும் தேவனுக்கென்று மக்களை ஆலயத்திற்கு கூட்டி வர வைக்கும் ஒரு தாளந்துன்னு கூட சொல்லலாம். இத்தனை காரியங்களை கொடுத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் இந்த ஊழியங்களை அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக அங்கீகரிக்கிறார். ஆனால் நிச்சயமாக இந்த சம்பவம் என்னுடைய சுய ஜீவியத்திற்கும் நான் பரலோக ராஜ்யம் அடைவதற்கான காரியத்திற்கும் ஏதுவாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எப்போ ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்யக்கூடிய ஊழியம் தேவனுக்குள் தாழ்மையான ஒரு ஊழியமாக அமைந்தால், நம்முடைய ஊழியம் நம்மை முற்றிலுமாக மறைத்து தேவனை வெளிப்படுத்தும் ஒரு ஊழியமாக அமைந்தால் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கும் இடமுண்டு என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. யாத்திரையாகமம் 36வது அதிகாரம் வசனங்கள், மன்னிக்கவும், யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஸோ அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு மத்தியில் தேவன் வாழ்வதற்காக அவர்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள். இன்றைக்கு இது தேவனுடைய ஆலயம், நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்பொழுது நமக்குள் ஒரு ஆசரிப்பு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நாம் கட்டுவதற்கு தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய இருதயத்தில் ஒரு இடம் கேட்கிறார். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.